ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் என்ன, தன்னுடைய சுறுசுறுப்பு அனைவரையும் சொக்க வைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணினாலே சொக்க வைக்கிறதா இல்லை, மாயக்கண்ணனுடைய ஒரு நட்சத்திரம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படியாவது அடுத்தவர்களை தன்னுடைய ஏதோ ஒரு விஷயத்துல இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட அடுத்தவர்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய, இன்ஸ்பயர் ஆக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் நடக்க போகிறது. எடுக்கும்போதே வயசெல்லாம் ஓவரா இருக்கே, அப்போ பின்னாடி ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்காது அப்படின்னு என் மைண்டு வச பிடிச்சிங்கன்னா நல்லா தான் இருக்க போகுது. நட்சத்திரநாதனை விட்டுருவோம், அவர் 27 வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே அவருக்கு டைம் சரியா போயிடும். பட் ராசிநாதன் செம்மையா இருக்காரு. ஓகே, 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்ந்திருத்தல் அப்படின்றது எக்ஸ்ட்ராடனரியான விஷயம். அது குருவோட பார்வையில் இருக்கிறது சூப்பர். ஆனா நானும் இருக்கேனே அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ராகு அப்படியே சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இயல்பாகவே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஜாலியோ ஜில்கானவா இருப்பா, இதை பத்தியும் கவலைப்படாம நான் ஏன் அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களை இந்த தடவை கொஞ்சம் கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி இயக்க போறாரு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, உழைப்பே தெய்வம், உழைப்பே ஊதி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரப்போகிறது. நிறைய புது கிரியேட்டிவிட்டி ஒர்க்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. புதுசா ஏதாவது பண்ணணும், ஜெயிக்கணும், வாழ்க்கையில் அடுத்த கட்ட போகிறதுக்கு என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி, வேலைக்கு போகலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏதோ ஒன்று பண்ணலாமான்ற மாதிரி நிறைய கிரியேட்டிவிட்டியோட கனெக்ட் ஆவீங்க. நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு புது பிகினிங் ஒன்று ஆரம்பிக்க போகுது. ஏன்னா எப்பயுமே சொன்ன மாதிரி ராகு ஒரு நாள்ல என்ன வேணாம் பார்த்துவார். அப்போ ராகுவோட சேர்ந்த ஒரு ராசிநாதனுடைய அமைப்பு அப்படின்றது நான் அதை லக்னமாக தான் எடுப்பேன் இல்லையா? அந்த இடத்துல பார்க்கும்போது சூப்பரான விஷயம் தான். ரோகிணி அப்படின்னாலே மனம் சார்ந்து இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஆளுமையை வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா? ஸோ நீங்க மனசு வச்சீங்கன்னா அது பிளஸ், நீங்க மனசு வைக்காட்டி அது மைனஸ், அவ்வளவுதான். இந்த தடவை வேற யாரும் உங்களை பண்ண போறது இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்க நட்புகளே. இந்த தடவை ஆக்கப்பூர்வமான விஷயம்னாலும் அது உங்களால தான் நடக்க போகுது, அழிவுபூர்வமான விஷயம்னாலும் அது உங்களால தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த தடவை டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய தாட் ப்ராசஸை பொறுத்து மட்டும்தான் பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. ஓகே, அதை தாண்டி உங்களுடைய சுயஜாதகத்துல என்ன ஜனன காலச்சாதத்துல என்ன மாதிரியான தசாபுதிகள் நடக்கிறதுன்றதை பொறுத்து அது ஓரளவுக்கு இம்பாக்ட் பண்ணும். பட் மன ரீதியான ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கிய ஒரு பயணத்திற்காக ஒரு அரைக்கூவல் விடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திடீர்னு பிரம்மாண்டம் ஏதாவது ஒண்ணு பண்ணும், பெருசா ஏதாவது பண்ணும், பெருசா சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல சில பேருக்கு நம்ம ஏதோ பெருசா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கர்வத்திலேயே சுத்திட்டு கிடப்போம். இது ரெண்டுமே நிகழும் இந்த தடவை. நான் பத்தியா அதை பண்ணிட்டேன், நான் பத்தியா இதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கெத்தாவே நல்ல விஷயம் தான். நான் திரும்பவும் சொல்ற மாதிரி, நம்ம ராஜா, நம்ம நினைச்சா நம்ம ராஜா, யாரு கவலைப்பட்ட நம்ம மனசு தானே. ஐயோ நம்ம ராஜாவா இருந்தா கூட ஐயோ இப்படி நினைச்சிட்டு இருந்தா ராஜாக்கான ஒரு இதே இல்லாம போயிடும். அப்ப நினைக்க வைக்கிறது யாரு? மனம் தான். அப்ப இந்த தடவை என்ன ஆகும்னா நிறைய உங்களை பத்தியான ஒரு பெருமை, உங்களை பத்தியான ஒரு கம்பீரம், உங்களை பத்தியான ஒரு கர்வம் எட்டி பார்க்கும். அது ரைட்டா தப்பானா அது நீங்க எப்படி அடுத்தவரிடம் அதை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து நிகழப் போகிறது, அவ்வளவுதான். ஏன்னா ராகு எதை மையப்படுத்துவார் நம்மளால அடையாளமே படுத்த முடியாது. நீங்க என்னதான் எனக்கு கீழே கழுவி ஊத்தினாலும் உனக்கு இதெல்லாம் தெரியாதா, நீ எல்லாம் இதுக்கு பேச என்ன வேணா சொல்லிட்டு போங்க. நான் ஒரு முடிவுக்கு தெளிவிக்கே வந்துட்டேன். யார் என்ன கமெண்ட்ல கழுவி ஊத்தினாலும் என்னுடைய கர்மா கழிகிறது. நான் ஜாலியா இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். யாரெல்லாம் என்ன சொல்றீங்களோ அவங்களுக்கு கர்மா சேர போயிருது. நாட் ஒன்லி மீ, எந்த அஸ்ட்ராலஜரா இருந்தாலும் அதுதான். சும்மா யாரையாவது நீங்க கூப்பிட்டு திட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யாத பிள்ளைங்கள, அப்ப என்ன ஆகும்? உடனே நான் சாபம் கொடுக்குறேன், பயன்படுத்துறேன்லாம் நினைக்காதீங்க. சினாரியோ அதனால நான் ரொம்ப ஹாப்பி. அதனாலதான் எல்லா கமெண்ட்டையும் பார்த்து ஜாலி. ஆனா மோஸ்ட்லி என்னுடைய இறைவானர்கள் ரொம்ப ஸ்வீட். ஒரு தடவை கூட எனக்கு தெரிஞ்சு நான் மோசமா நெகட்டிவா இது பண்ணவே இல்லை. ஆனா இந்த தடவை மன ரீதியான நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணுவீங்க. திடீர்னு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கும். திடீர்னு ஒரு மாதிரி இவ்வளோ இருந்தும் நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோக்குள்ள போவீங்க. இது ரெண்டுமே நடக்க போகிறது. கிளியர். நிறைய ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பிரம்மாண்டமான வாய்ப்பு கிடைக்கும். எதை தேடி நீங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்களோ அது உங்களை தேடி கொண்டிருக்கிறது. நான் போன மாசமே சொன்னேன், இந்த மாசம் அது உங்க கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா பிடிக்கக்கூடிய தொழில் செய்திருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்களை நிரூபிப்பதற்கான கலை சார்ந்து சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் செம்மையான டைம் ரேட்.
சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. உங்க பேச்சை கேட்காதவங்க இனிமே உங்க பேச்சை கேட்பாங்க. நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. லைஃப்ல வேற மாதிரியான சினாரியோக்குள்ள நீங்க போய் நிக்க போறீங்க. அந்த எப்பயுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தருணம் நம்மளுடைய வாழ்வியல தடம் புரட்ட வச்சிருக்கும். ஏதோ ஒரு தருணம் நம்ம வாழ்வியலை செழுமையாக்கியிருக்கும். ஏதோ ஒரு தருணம் நம்ம வாழ்வியலை வந்து வளப்படுத்தியிருக்கும். அந்த தருணமா தான் இந்த பிப்ரவரி மாதம் என்பது அமைய காத்திருக்கிறது. யாருக்கு? ரோகி நட்சத்திரக்காரர்கள். எதுக்கு இவ்ளோ தேவைன்னா, ராகுவோட சேர்ந்த ராசிநாதன் எதை வேணா பண்ணுவார். ஏற்கனவே 10ஆம் இடத்துல வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. 11ஆம் இடத்துல சனியோட அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் குரு கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா, பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு ரிஷபம் தான். எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஏப்ரலுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா கெத்தா கலர் தூக்கி விட்டு யார் இருக்க போறா? ரிஷபராசிக்காரங்க தான் இருக்க போறாங்க. ஸோ அதான் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளான் பண்ணுவீங்க. அந்த பிளானுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு சில சினாரியோகள் மேற்கொள்வீர்கள். அதற்காக ஏன்னா பிளானிங் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டு அதிபதி அவர் தான் வந்து நம்ம வீட்டில் உச்சமே அடையிறாரு. கிளியர். அதனால நம்ம வந்து கவலைப்பட்டுக்க வேணாம். அவருடைய நட்சத்திரம் தான் நம்பால் தான் அவரு. அப்போ உங்க மூலமா ஒரு பிளானிங் நடக்கும். சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுல போய் கேது உட்கார்ந்துருக்காரு. ஆனா இது சுகஸ்தானம் மட்டும் இல்ல, வித்யாஸ்தானமும் 4ஆம் இடம் தான். ஸோ ராகுடைய காம்பினேஷன்ல சுக்கிரன் இருக்கிறது, 4ஆம் இடத்துல போய் கேது உட்கார்ந்து இருக்கிறது, உங்களை நீங்க நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஹெல்த் வைஸ் மட்டும் கண்டிப்பா பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு கோல்டு, காய்ச்சல். ஏன்னா புதனுடைய காம்பினேஷன் 2ஆம் வீட்டு அதிபதி வரை போயிருக்காரு. தொண்டை கட்டுறது, தொண்டையில புண்ணு வர்றது, தொண்டையில பிரச்சனை ஆகுது, கொஞ்சம் கோல்டு பிடிக்கிறது, மூச்சு விடுறது, பிரீத்திங் எல்லாம் புதன் தான். ஸோ மூச்சு விட முடியாம அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறது, கிரு கிருன்னு மூச்சு வாங்குறது, இதெல்லாம் இந்த மாதம் லைட்டா எட்டி பார்க்கும். யாருக்கு? ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. உங்களுடைய உடம்பு, உங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் 100 விழுக்காடு தேவை. வித்தியாஸ்தானம் அதிகரி உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்க யாருன்றதை வெளி உலகத்திற்கு காட்டுறதுக்கான வாய்ப்பே போன மாசத்துல இருந்தே அது ஆரம்பிக்குது. இந்த மாசம் 13, 14 தேதி வரைக்கும் அது அழகா அப்படியே இருக்கும். 12ஆம் வீட்டு அதிபதி வேற கொஞ்சம் உச்சமா இருக்கிறதால செலவுகள் அதிகரிக்கலாம். நிறைய பேருக்கு வரவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வெள்ளி வாங்கி வைப்பீங்க. உண்மையெல்லாம் சொல்லணும், நிறைய ரோகி நட்சத்திரக்கார பெண்கள் என்று வெள்ளி கடைக்கு போறீங்க. அதிகபட்சம் நல்லா இருங்க சாமி, தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. வர வர இப்ப தங்கம் வாங்குற 1 கிராம் வாங்குற கோடீஸ்வரன் சொல்ற அளவுக்கு வந்துருச்சு இல்ல. இந்த தடவை அதற்கான வாய்ப்பெல்லாம் ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு இதே வளர ஆரம்பிங்க. நீங்க ரோகி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, ரோகிணி அப்படின்ற நட்சத்திரத்தின் மீது ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய லக்ன புள்ளி ரோகிணியா இருந்தாலும் சரி, இல்ல லக்னாதிபதியே ரோகிணி சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை பலனும் இந்த உங்களுக்கு நடக்க போகிறது. ரொம்ப அருமையான டைம் பீரியடு. மன ரீதியான சில விஷயத்தை மட்டும் அப்படி தூக்கி வச்சுட்டு பாருங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்மளா போய் பேசுறதா, அவங்களா பேசலாமா, கூப்பிடலாமா, வேண்டாமா, இந்த டைலமாலேயே இருந்தீங்கன்னா அது முடியவே முடியாது. நீங்களா போய் இறங்கிடுங்க. சில விஷயம் நீங்களா போய் பண்ணா மட்டும்தான் அது உங்க கைக்கு வரும். ரொம்ப ஈகோ பார்த்துட்டு உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. ஏன்னா கொஞ்சம் நம்ம டக்குன்னு வந்து ரோகிணி ரொம்ப ஸ்வீட் தானா, எப்போ கோவப்படுவானே சொல்ல முடியாது. அதனால இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். இந்த மாசம் ஏன்னா சூரியனுடைய அமைப்புமே ஓரளவுக்கு ராகுவோட பிடியில் இருக்க போகுது. புதனோட அமைப்பும் ராகுவோட அமைப்பு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். புது புதுசா பிகினிங் நடக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகும். ஒரு இடத்தை விற்கணும்னா இந்த தடவை விற்கிறதுக்கான ஆட்கள் தேடி வருவார்கள். வீடு மாறலான்னா இந்த தடவை ரொம்ப மாறிதான் ஆகும்னு சொன்ன முதலாளி கூட வேணாம் இந்த வீட்லயே கன்னியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் தான் வீட்டுக்கு செலவு பண்ண வேண்டிய சினாரியெல்லாம் நடக்கும். நிறைய வீட்டுக்கான செலவு பண்றது, வீட்டுக்காக சில பொருட்கள் வாங்கி போடுறது, ரொம்ப நாளா இந்த கட்டன் கேவலமா இருக்கு, ரொம்ப நாள் இந்த பெட்டு கேவலமா இருக்கு, இதெல்லாம் தூக்கி போட்டு பூசா வாங்கணுன்ற மாதிரி. ஏன்னா சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கும் போது 12ஆம் வீட்டு அதிபதியும் வலுத்திருக்காரா, ஏதாவது ஒரு செலவு வர்றதற்கான வாய்ப்பு. எதன் மூலமான செலவு வரும்னா, சும்மா தலையணை மாத்துறேன், பெட்டு மாத்துறேன், உங்களுடைய ட்ரெஸ் மாத்துறேன், உள்ளாடை மாத்துறேன், இதெல்லாமா கிரகம் சொல்லும். இதுதான் கிரகம் சொல்லும். ஸோ இதுக்கான செலவுகள்ல இந்த மேற்கொள்வீர்கள். அது ஒரு நல்ல விதமா கிடைக்கும். நிறைய பேர் ஆன்லைன்ல கிடைக்குமான்னு பார்ப்பீங்க. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நேரில் போய் வாங்கிட்டு வாங்க. ஆன்லைன்ல போனீங்கன்னா அப்புறம் அழுக்கு துணி தான் வரும். அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. ராகு வந்து அப்படிதான் உட்காந்துருக்காரு. அதனால கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கிறதுலாம் பார்க்காதீங்க. நேரில் போய் வாங்குறது தான் பெட்டர். இந்த தடவை ஆன்லைன் ஷாப்பிங்கை கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஐஃபோனுக்கு பதிலாக செங்க கட்டி தான் வரும். ரொம்ப கவனம் ஆன்லைன் ஷாப்பிங்ல கவனமா இருக்கணும். ஓகே. ரொம்ப மோசமா இருக்காது. எதிர்பார்த்த மாதிரி இப்போ காட்டின கலர் வேற இருக்கும், நம்மளுக்கு வர்றது வேணும். நம்ம இந்நேரம் ஆன்லைன்ல கிராஃப்ட் போட்டு நிறைய புடவை வாங்கணும், நிறைய ட்ரெஸ் வாங்கணும், நிறைய மிதியடி அங்கதான் கிடைக்குதுன்னு வாங்கணுன்ற மாதிரிலாம் போட்டு வச்சிருப்போம். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கடையில போய் வாங்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும். இந்த தடவை யாருக்கு? ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிளியர். நிறைய அசசரிஸ் வாங்குவீங்க. போனுக்கு கேஸ் வாங்குறது, இல்ல காதுல ஏர்பட்ஸ் வாங்குறது மாதிரி. ஏன்னா புதன் எல்லாம் ஆதிக்கம்ன்றனால அதற்காக சில செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கிறது. ஓகே.
படிக்கிற ரோஹி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பீங்க? படிக்கிற ரோஹி நட்சத்திரக்காரர்களோட ரோஹி நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு சூப்பரா இருக்கும். ஹெல்த், குழந்தைங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ஆம் வீட்டு அதிபதி வந்து போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்றது ராகுவோட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுல பிரச்சனை. அதே மாரி மூதாதையர்கள், உங்களோட மாமனார், மாமியார் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்குது. அவங்களுக்கு மூச்சு விடுறதுல கொஞ்சம் வந்து வந்துட்டு போறது அப்படின்ற மாரி கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். மத்தபடி பிள்ளைகள் பேர் சொல்லி பேர் வாங்கி தரக்கூடிய பிள்ளைகளா இருக்கும். நெறைய பிள்ளைகள் போட்டி தேர்வு நெறைய பேர் இந்த மியூசிக் கிளாஸ்ல சேர்ந்து மியூசிக்ல பிள்ளைங்க ஏதோ ஒரு பெரிய நல்லவைகள்லாம் கூடிய ஒரு டான்ஸ் சேர்ந்து பிள்ளைங்க ஒரு டான்ஸ் அரங்கேற்றம் இல்ல டான்ஸ் கிளாஸ் போச்சு திடீர்னு என் பிள்ளை வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்துச்சு. அதன் மூலமாக ஒரு பெருமை. நீங்களும் பெருமாடுற மாரி விஷயங்கள் நடக்கும். உங்க பிள்ளைகளுக்கும் பெருமை தரக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த தடவ நடக்க போகுது. கிளியர். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். காதல் மலரப் போகிறது, கவிதை பிறக்கப் போகிறது. நிறைய பேருக்கு இந்த தடவை எஸ் அப்படின்ற பாசிட்டிவ் சைன் கிடைக்க போகிறது. ஆல்ரெடி லவர்ஸ் மந்த் தவிர இருக்கு. நீங்க இது வரைக்கும் கொடுத்த ரோஸ் எல்லாம் முள்ளா குடிச்சுன்னா இந்த தடவை ரோஸா தெரியும் உங்களுக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு எஸ் கிடைக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நீங்க பண்ணுவீங்களா இல்லை, நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பட் உங்க சுயஜாதகம் தான் அதை திருமணம் செய்ய போகுது. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஜாலியா இருப்பீங்க. மனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 12ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரங்க உங்க புருஷன் அப்படியே உங்க மேல அன்பு மழையா பொழிவார். உங்களை நினைச்சு அப்படியே ஒரு மாதிரி உங்களை ஏற்றி விட்டு இந்த அப்படியே கொஞ்சம் பெருமை தரக்கூடிய விஷயங்கள்லாம் பெண்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அப்படியே உங்க பொண்டாட்டி உங்களை அப்படியே 40 வயசு தான் நீங்க உடனே வந்து 45 வயசுல முன்னாடி திட்டினா மேடம் கமெண்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அந்த வயசுலாம் தாண்டிடுச்சு. நம்மளுக்கு தசாபுத்தி மாறிடுச்சு. ஓகே. அதனால 20 வயது 40 வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் இடம் கொஞ்சம் கவனம் தேவை. வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் ஏதோ ஒரு பிளஸ் நடக்க போகுது. பிள்ளைகள் சார்ந்த பிளஸ் ஆர் மைனஸ் அது நல்லதா இருக்கணும், அது கெட்டதா இருக்கும். நிறைய பேருக்கு சில செலவுகள் எட்டி பார்க்கலாம். ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய அமைப்பு அப்படின்றது நிறைய உங்களை இறை வழிபாட்டோடு கனெக்ட் ஆகும். தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றது, நிறைய செலவுகள் மேற்கொள்ள வைக்கிறது, ரொம்ப பிள்ளைகள் குறித்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை கிடைக்கும். நிறைய வந்து வீட்டு என்ன சொல்றது ஒரு சுய என்ன சொல்றது நம்ம வீட்டு விசேஷம் இல்லாம வேற வீட்டு விஷயத்தையும் நம்ம வீட்டு விசேஷமா எடுத்து நம்ம பண்ணுவோம். என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணாம யார் பண்றேன் அப்படின்னா செலவுகள் அதிகரிக்கும். இந்த தடவை கொஞ்சம் நிறைய மொய் எழுத வேண்டி இருக்கும். செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய மாதமா இருக்கு. சுற்றம் சூழ இருக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இந்த தடவை கிடைக்கும். யாருக்கு 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரம். பட் ஸ்டில் அம்மாவின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய மாமியாரோட உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. நீங்க போயிட்டு வர இடத்துல கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. 50 வயசுலாம் தாண்டிச்சுன்னா ரோஹி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு மாதம் 13 தேதிக்கு அப்புறமாக 13 தேதியிலிருந்து 23 தேதி வரைக்கும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி ஆல்ரெடி கேதுவோட பிடியில். இப்ப 4ஆம் வீட்டு கேதுல இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட பிடியில். ஸோ கொஞ்சம் பற்றாக்குறையோ மன ரீதியான சஞ்சலங்களோ எட்டி பார்க்கலாம். கவனம் கவனம் கவனம். ஓகே ஃபைன். 60 வயது தாண்டி ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில பேருக்கு சர்ஜரியை கொண்டு போய் விடும். சில பேருக்கு வந்து சுகர் நிறைய திடீர்னு இல்லாமல் சுகர் வந்துருச்சுன்னு சொல்லலாம். சில பேருக்கு யூரின்ல கல் இருக்கு, இல்லை கிட்னி ஸ்டோன் இருக்கு, கிட்னியில கல் இருக்கு, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்ற மாதிரி சில ரிப்போர்ட்லாம் வரலாம். அதே மாதிரி குடல் இறக்கம், அப்ரெண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ற சம்திங் இது வயிறு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி வரும். இன்னும் சில பேருக்கு கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் பயமுறுத்தல, கொஞ்சம் பார்த்து நிதானமா நடந்துட்டு வந்தீங்கன்னா போதும். ஒருவேளை கீழே விழுந்து நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரோஹி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் நரசிம்மர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு தரும். புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்மருக்கு பானகம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னமெல்லாம் ஈடேறக்கூடிய தன்மையை கண்டிப்பாக அந்த நரசிம்மர் உங்களுக்கு அருள்வார். கோவிலுக்கு தான் போகணும் அவசியம் இல்லைங்க. வீட்டிலேயே ஒரு பானகம் கரைக்க விடுறாரா, அப்போது கரைச்சு ஐயா பார்த்துக்கையான்னு சொல்லிட்டு நரசிம்மருடைய காயத்ரியோ நரசிம்மரோட ஸ்லோகத்தையோ வீட்டில் போட்டு விட்டு கேட்க நல்லவையெல்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய மன ரீதியாக எழக்கூடிய தேவையில்லாத சஞ்சலத்திலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு நரசிம்மர் வழங்க காத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ரோஹி நட்சத்திரக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ரோஹி நட்சத்திரக்காரங்க இந்த நிறைய மீன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நிறைய மீன் பார்க்கறது, கலரா மீன் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது, திடீர்னு மீன் வாங்கலாமான்னு தோன்றுது. மீன் வாங்கலாமா தோணா தயவு செஞ்சு நோ. மீன் தொட்டிலாம் கடனை இண்டிகேட் பண்ணுவோம். தயவு செஞ்சு தெய்வங்களே வாங்காதீங்க. மீன் வாங்குறது, இல்லை மீன் வாங்கி கொடுக்கறது, இல்லை மீன் பார்க்கறது, எங்கேயாவது போய் உட்காந்துருக்கோம் நீங்கள் போய் சாப்பிட்ற ஹோட்டலில் உங்களுக்குனே ஒரு மீன் தொட்டில் அப்படியே மீன் அழகழகாக போகிறது,
பார்க்கும்போது வண்ண வண்ண மீன்கள் பார்க்குறது, இல்ல மீன் இருக்கக்கூடிய கோவில்ல போயிட்டு ஏதாவது ஒரு பொறி போடுறதுன்ற மாதிரி இந்த தடவை மீனோடு கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க ஒரு தடவை. இந்த மாதத்துல ஏதாவது ஒரு தடவை போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல காலம் இனிதே வளர காத்திருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மீன் பார்த்தல் என்பது நிகழப்போகிறது.